தனியா பேசணும்னு சொல்லி இப்படி அவருக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராருன்னா நிச்சயமா அவர் மனசுல நான் தான் இருக்கேன். நான் எதுக்காக இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேனோ அது இப்போ நடக்க போகுது. அன்னபூர்ணி, என்னங்க? ஏய், அதான் நீ சுந்தர் கிட்ட பேசிட்டல, அப்புறம் எதுக்கு இப்ப அக்கா கிட்ட போற? ஷோ, அவன் கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா, ஆனா அவன் ஏதோ உங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் இங்க வருவேன்னு சொன்னானே. ஒருவேளை அவன் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகலாம். அவனுக்கு நம்ம வெயிட் பண்ணாம நம்ம போய் அன்னிக்கிட்ட பேசணும்னா அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களான்னு பாக்கலாம். வாங்க. அக்கா தான் எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குன்னு அந்த பிரச்சனையவே ஒரேடியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, திருப்பி எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட போற? ஏங்க, அவங்க அத சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஆனா அவங்க 2 பேரும் போனவங்க இப்ப வரைக்கும் வரலையே. அதனால இன்னும் அவங்கள ஆள காணோன்னு உங்க அக்கா கிட்ட சொல்லி பாப்போம். ஏங்க, அசைக்க அசைக்கதான் அம்மியும் நகரும், கரைக்க கரைக்கதான் கல்லும் கரையும். இதுல நம்ம பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. அதனால நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நம்ம சைலண்டா இருந்தா அவ வாழ்க்கை தான் நாசமாயிடுங்க. அதனால நீங்க பேசாம என் பக்கத்துல வந்து நில்லுங்க. நான் போய் உங்க அக்கா கிட்ட பேசுறேன். நீங்க அமைதியா வாங்க. வாங்க. அண்ணி. செழியன் ஃபோன் பண்ணானா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, நம்ம ஃபோன் பண்ணியும் அவன் எடுக்கலல்ல. நாம எப்ப பண்ணோம்? இல்ல அண்ணி, உங்க போன்ல இருந்து தானே நீ நான் அவனுக்கு கால் பண்ணேன். எப்படியோ இந்நேரம் உங்க போன்ல இருந்து கால் வந்தது தெரிஞ்சிருக்கோம்ல. அத பாத்துட்டு இப்ப வரைக்கும் என்ன ஏதுன்னு அவன் கேட்கவே இல்லையே. அதான் அவனுக்கு போன் லைன் கிடைக்கல, நாட் ரீச்சபிள் வந்ததுன்னு சொன்னியே. அப்புறம் அவன் எதை பார்த்துட்டு கால் பண்ணுவான்? ஐயோ அண்ணி, அந்த மிஸ்டு கால் அலர்ட் மெசேஜ் வரும்னு சொல்றியா? அது ஒரு சில நெட்வொர்க்ல வரதே இல்ல. ஓ, அண்ணி, இல்ல அவங்க போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, போன் கூட ரீச் ஆகல. பேசுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகும். அப்படி என்னதான் அவங்க பேச போயிருக்காங்களோ? அவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல அண்ணி, நம்ம எல்லாரும் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிருக்கோம். அவங்க எந்த பயமும் இல்லாம இருக்காங்களேன்னு தான் அண்ணி. எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீதான் பயத்தை எல்லார் மேலயும் ஏத்திக்கிட்டு இருக்க. தேவையில்லாம ஒரு சாதாரண விஷயத்தை இப்ப நீ பெருசு பண்ணிட்டு இருக்க. அண்ணி, நிச்சயம் பேச போற நேரத்துல இப்படி 2 பேரும் தனியா போயிருக்காங்களேன்னு தான் நான் பயப்படுறேன். இதே அவன் ரேஷ்மாவோட போயிருந்தா கூட எனக்கு பயம் இருந்திருக்காதா அண்ணி? அவ இன்னொருத்தனுக்கு நிச்சயமாக போற பொண்ணு கூட போயிருக்கானேன்னு தான் பயமா இருக்கு அண்ணி. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற? இல்ல, இன்னும் ஒரே ஒரு வாட்டி உங்க போன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் பண்ண மாட்டேன், நீ வேணா பண்ணி பாரு. வாங்கிக்கோ. அதுல போ. அதான். ரிங் போதா நீ? தொடர்பு கொள்ளும் நபர். அண்ணி, ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. செழியனுக்கு நாம அவனை தேடிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான் பாருங்க. ஏன்? டிரைவிங்ல இருக்கலாம், சிக்னல்ல போலீஸ் பக்கத்துல இருக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி தான் இருக்கணுமா என்ன? நீ ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காத. இல்ல நீ அப்படி கூட இருக்கலான்னு தான். அண்ணி, இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அண்ணி. நீங்க சொன்ன மாதிரி அவன் எங்கேயோ சிக்னல்ல நின்னுட்டு இருந்தானா, சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா போன் எடுப்பான்ல. ரிங் போதா அண்ணி? தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. என்ன?
ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு அண்ணி. சரி, இப்ப என்ன சொல்ல போற? இல்ல, நம்ம அவனுக்கு ஃபோன் பண்றோம்னு தெரிஞ்சும் அவன் வேணும்னே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அண்ணி. இத இங்க இருந்து நீ சொல்ற, ஆனா அங்க அவனோட நிலைமை என்னவோ? அந்த பக்கம் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம நாமளா எதுவும் பேசக்கூடாது. நானா எதுவும் பேசல அண்ணி. அவங்க போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. நாட் ரீச்சபிள்ல இருந்தாங்க, இப்போ ரீச்சபிளுக்கு வந்துட்டாங்கல்ல. நம்ம எத்தனை கால் அவங்களுக்கு பண்ணோம். அவங்க அப்படி என்ன வேலையில இருந்தாலுமே அட்லீஸ்ட் போன் எடுத்து மறுபடியும் கால் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன அண்ணி? அதுல என்ன ஆயிட போகுது அண்ணி? ஏன் அவன் கூட சொல்ல வேண்டாம்? ஏன் பக்கத்துல இவ உட்கார்ந்துட்டு போறால, அவளாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஒருவேளை கார்ல அவனோட போனை வச்சுட்டு கடைக்கு எங்கேயாவது போயிருந்தா போன் வந்தது அவனுக்கு என்ன தெரியவா போகுது? பேசுறதுக்கு தானே அண்ணி போனாங்க. இத பாரு அன்னபூரணி, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. எனக்கு செழியன் மேலயும் காயத்ரி மேலயும் முழு நம்பிக்கை இருக்கு. சும்மா சும்மா வந்து என்ன வெறுப்பேத்திட்டு நிக்காத. இத பாரு, எனக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை இங்க இருந்து போயிடு. ஐயோ அன்னபூரணி, அண்ணி. வாய் முடிக்கிட்டு வா. போன கொடு. இந்தாங்கா, வா. இல்லங்க அண்ணி, நம்மள தாங்க தப்பா நினைக்கிறாங்க. நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ குடும்பத்தோட நல்லதுக்காக சொல்றியோ இல்ல உன்னோட சேஃப்டிக்கு சொல்றியோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. செழியன் வேலை இல்லாம வெளியில போக மாட்டான். அதே மாதிரி காயத்ரிய காரணம் இல்லாம கூட்டிட்டும் போக மாட்டான். அவங்க ஏதோ வேலை விஷயமா தான் போயிருக்காங்க. நீ தேவையில்லாம அதை பெருசு பண்ணிட்டு இருக்காத. இல்ல அண்ணி, நீங்க நினைக்கிறது தப்பு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்க. தப்பான எண்ணம் யாருக்கு இருக்குன்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அதெல்லாம் அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல அமைதியாயிரு. வா காயத்ரி, வா உட்காரு. இல்ல இல்ல பரவாயில்ல சார். உட்காரு காயத்ரி. ம். செழியன் பேச தயங்குறாங்க.